அனைவருக்கும் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட ஓன் அஃபிஷியல் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறேன். நம்ம வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா www.gomathirecipes.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபீஸும் அங்கே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சர்ச்சபிளாக இருக்கும். நீங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் எல்லா ரெசிபிக்கும் டீட்டெயில்டாக இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு ஸ்டெப்ஸுக்கும் ஃபோட்டோவோட அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே எழுதியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு நம்ம போட்டிருக்கிற ரெசிபீஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நம்ம வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.25 கிலோ அளவுக்கு அல்வா செய்ய போகிறோம். இந்த அல்வா அவங்க செய்கிற மெத்தட்லேயே பால் எடுத்துட்டு புளிக்க வச்சு கலர் எதுவும் சேர்க்காம நேச்சுரலாக அதே கலரில் அதே டேஸ்ட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது இல்லாமல் தீபாவளிக்குன்னு போட்டிருக்கிற ஸ்பெஷல் பலகார வகைகளோட ரெசிபி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு முதல்ல கோதுமையிலேருந்து நம்ம பால் எடுக்கணும். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முழு கோதுமை வாங்கியிருக்கிறேன். நீங்கள் கடைகளில் வாங்கினது இல்லை ரேஷன் கடைகளில் வாங்கின கோதுமையில் கூட செய்யலாம். இந்த கோதுமை இல்லைன்னா சம்பா கோதுமைன்னு இருக்கும். அந்த கோதுமையில் செய்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி முழு கோதுமை கிடைக்காது அப்படிங்கிறப்ப கோதுமை ரவை வரைக்கும் இல்லையா, அதாவது புரோக்கன் வீட்டுன்னு இருக்கும், அந்த ரவையில் கூட செய்யலாம். இந்த இதையும் நம்ம இப்போ ஊற வச்சு பால் எடுக்க போகிறோமோ அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஆனால் இதோட அளவு மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். இதை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு ரவையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த ப்ரொசீஜர் நான் மற்றபடி சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். ஊற வைக்கிறது மட்டும் 2 கப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முழு கோதுமையில் தான் செய்ய போகிறேன். முழு கோதுமை நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை ரெண்டையுமே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். 7லேருந்து 12 மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு அரைக்கிறப்ப நல்ல பால் எடுத்து வரும். அதனால தான் இப்போ ஊற வச்சதுலேருந்து தண்ணியை கழுவிட்டு மிக்சியிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சேன். மிக்சியிலனா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி அளவுலாம் கிடையாது. இதை அரைச்சதை நாம் வடிச்சுக்கலாம். வடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக இருக்கிற வடிகரண்டி எடுத்துக்கணும். நீங்கள் சல்லடையில் நைஸாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட வடிச்சுக்கலாம். ஆனால் பெருசாக இருக்கிறதுல மட்டும் எடுத்துடாதீங்க. அப்போ அந்த குருணையோடைய நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த சொங்கு நம்ம டெக்ஸ்சரை சரியாக வராது. இப்போ இதெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் மிச்சம் இந்த சக்கை இருக்குது பார்த்திங்களா, அந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போட்டுற வேண்டியது தான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பால்லாம் எல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துட்டேன். இந்த வடித்த பால் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் புளிக்கணும். நான் இன்றைக்கி சாயங்காலம் அரைச்சி வச்சுருக்கிறேன். நாளைக்கு காலையில் எடுத்து அல்வா கிண்ட போகிறேன். இந்த மாதிரி புளிச்சிட்டு நம்ம செய்கிறப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலேயே வச்சுடுங்க. இப்போ நேற்று சாயங்காலம் அரைச்சி வச்ச பால் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு நான் அல்வா கிண்ட போகிறேன். இப்போ பால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்லா புளிச்சு அந்த மாவு பார்த்திங்கன்னா கீழ் ஃபுல்லாக அது செடிமெண்ட் ஆகிருக்கும். மாவு மேலே தண்ணி தனியாக இருக்கும். இந்த தண்ணியை கலந்துராமல் பொறுமையாக எடுத்துருங்க. ஏன்னா இது புளிச்சிருக்கும் இல்லையா, இந்த தண்ணி புளிச்சதோடு சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் மிச்சம் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலாக்கில் இந்த தண்ணி புளிச்ச தண்ணியை எடுத்தாச்சு. இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இல்லை கீழே ஊற்றிடுங்க. இப்போ இந்த பாலை நல்லா கலந்துட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். இப்போ இந்த எடுத்துருக்கிற பாலுக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தண்ணி பச்சை தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். பச்சை தண்ணி குறைஞ்சது ஒரு 3.5லேருந்து 4.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு கம்மியாக மட்டும் சேர்த்துட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடுவோம்.
இப்போ அல்வா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. முக்கியமானது நான்ஸ்டிக்காக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1.5 கப் அளவுக்கு கோதுமையை ஊற வச்சு நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 2 பங்கு அளவுக்கு நமக்கு சர்க்கரை தேவைப்படும். மொத்தமாக நமக்கு 3 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். நான் இந்த 2.25 கப் அளவுக்கு சர்க்கரை மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன். மிச்சம் இருக்கிற அந்த 3/4 கப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் கலருக்காக. அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பாலோட அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதில் ஏதாவது சொங்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு டெக்ஸ்சர் சரியாக வராது. நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். கரண்டியை வச்சு அந்த சர்க்கரையை வந்து இந்த பாலில் கரைச்சி விடுங்க. இப்போ கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு நிதானமான தீயில நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். இது காயிற சமயத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சர்க்கரை கேரமலைஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, நிறத்துக்காக. அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சின்ன அடுப்பில் வச்சுக்கோங்க, பெரிய அடுப்பில் வைக்க வேண்டாம். இப்போ கேரமலைஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேன் மாதிரி அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை 3/4 கப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு கேரமலைஸ் ஆகும். அதாவது சர்க்கரை கருகலாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப கருகிடுச்சுன்னா கசந்து போயிடும். அதனால் தீயை நிதானமாகவே வச்சு இந்த சர்க்கரையை வந்து நம்ம பரவலாக வச்சிடலாம். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும். தண்ணி எதுவும் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரமலைஸ் கலர் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஓரம் போல் கரைய ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கலந்து விட ஆரம்பிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு தீயை வந்து அதிகமாக்க வேண்டாம். அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் வந்து உங்களுக்கு டார்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த கலர்லேயே நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கருகிடுச்சுன்னா கசந்த டேஸ்ட் ஆகிடும். அதனால் இதை வந்து நம்ம சூட்டோடையே அந்த கோதுமை பால் கலந்து காய்ச்சிட்டு இருக்கோம்ல அதில் ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து ஒரு கம்மியான தீயில சின்ன அடுப்பில் தான் வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக தான் கீழே செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சுது. இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது ஊற்றினோடனே பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு மாதிரி ஆகிடும். இந்த பாலில் ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தோன்னா பயப்பட வேண்டாம். இந்த பால் காய காய இப்போ நம்ம ஊற்றின அந்த கேரமலைஸ் சர்க்கரையும் கரைய ஆரம்பிக்கும். இதை கிண்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான தீயில கடைசி வரைக்கும் ஒரே தீயில தான் நீங்கள் அல்வா கிண்டணும். கூடவோ குறைச்ச தீயை வந்து ஏற்ற வேண்டாம். நான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து மொத்தமாக இந்த அல்வாவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1.5 கப்பு கோதுமைக்கு 1.5 கப் அளவுக்கு நெய். இப்போ 1/2 கப் அளவுக்கு 1/4 மணி நேரத்தில் நான் சேர்த்துட்டு கம்மியான தீயிலே கலந்துக்கிட்டே இருப்போம். மிச்சத்தை வந்து இது நல்லா எடுக்க எடுக்க நம்ம அடுத்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1/4 மணி நேரம், மொத்தம் 1/2 மணி நேரம் ஆச்சு. மிச்சம் இருக்கிற பாதி நெய்யை சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு பேட்சை 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இது கலக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு அப்படியே அந்த நெய்யெல்லாம் உள்ளே வாங்கிக்கும். அதுக்கப்புறமா அல்வா ரெடி ஆகிறப்ப அந்த நெய்யை எல்லாமே கக்கிக்கிட்டு வெளியில் வரும். அதுதான் கன்சிஸ்டன்சி. எக்காரணத்தையும் கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கையை எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கீழ்ப்பக்கம் மட்டும் முறுக்கு மாதிரி ஆகிடும். இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற அந்த 1/2 கப்பு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழித்து ஊற்ற போகிறேன். இதுக்கப்புறம் நான் நெய் ஊற்ற போகிறது கிடையாது. இது எல்லாம் வந்து உள் வாங்கிட்டு வெளியில் வர வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் கையில் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் கலரிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரே தீயில. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்வா வந்து ஓரளவு நல்லா திரண்டு நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னுமே வந்து நெய் கக்கிக்கிட்டு வரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்த போகிறேன். முந்திரி பருப்போட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை கொஞ்சமாக நெய் போட்டு லைட்டாக வறுத்துருக்கிறேன். சில பேர் வந்து அப்படியே பச்சையாக சேர்ப்பாங்க. சில பேர் வந்து முந்திரி பருப்பு போடாமலும் செய்வாங்க. அது உங்களோட விருப்பம் தான். பட் கொஞ்சம் வறுத்துட்டு செய்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இன்னுமே நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய் வெளியில் வர ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அவ்வளோதான், நல்லாவே நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து வழுவழுன்னு ஒட்டக்கூடாது, உருண்டையாக உருட்ட வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி அளவுகளோட இந்த அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.